வணக்கம். நான் உங்கள் மருத்துவர் சரவணன் பேசுகிறேன். அதாவது நம்முடைய சங்கத் தமிழ் இலக்கியங்கள் இயற்கையை நேசித்தால், இயற்கையை போற்றி காப்போமானால் நாம் சொர்க்கத்திற்கு செல்வோம் என்று கூறுகிறது. இதோ அந்த பாடல். குளம் தொட்டு கோடு பதித்து வழி சீத்து உளம் தொட்டு உழுவயலாக்கி வளம் தொட்டு பாகுபடுங் கிணற்றோடு இவ்வைம்பார் பட்டானை ஏகும் சொர்க்கத்து இனிது. இதனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, குளத்தை அமைக்கிறவன், குளத்து நீர் வீணாகாமல் இருப்பதற்காக வரப்பை அமைக்கின்றவன், அந்த வயலை சுத்தம் செய்பவன், வயலுக்கு போகக்கூடிய வழியை ஏற்படுத்துபவன், அந்த வயலின் பாசனத்திற்காக கிணற்றை ஏற்படுத்துபவன், இவர்களெல்லாம் சொர்க்கத்திற்கு செல்வார்கள் என்று இந்த பாடல் குறிப்பிடுகின்றது. அதாவது நாம் ஒன்றை பார்க்கணும். இயற்கைனா என்ன? நாம் பார்க்கக்கூடிய வானம், சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், அதே போல் நாம் வாழக்கூடிய பூமி, பூமியில் உள்ள காடுகள், மலைகள், ஆறுகள், கடல்கள், தாவரங்கள், பூச்சி இனங்கள், விலங்குகள், பறவைகள், மனிதர்களாகிய நாமும் இயற்கைத்தான். அதனால் இயற்கையோடு ஒன்றிய வாழ்வுதான் நம்மை நோய் நொடியிலிருந்து பாதுகாக்கும், நம்மை சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இவ்வுலகில் வாழச் செய்யும். நாம் உயிர் வாழ அவசியமான காற்று அல்லது பிராணவாயு, உணவு, பிறகு உறைவிடம், நீர், இவையெல்லாம் அளிக்கக்கூடியது இயற்கைத்தான். அதனால் இயற்கை வளங்களை நாம் கண்டிப்பாக பேணி பாதுகாத்தல் வேண்டும். இயற்கை வளங்களின் முக்கியத்துவத்தை வளர்கின்ற பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் எதிர்காலத்தில் அவர்கள் இயற்கை வளங்களோடு இருப்பார்கள். உதாரணமாக, இன்று 1 லிட்டர் நீரை 20 ரூபாய் கொடுத்து வாங்கக்கூடிய அவலமான சூழ்நிலைக்கு மனிதகுலம் தள்ளப்பட்டிருக்கிறது. அதேபோல் வருங்காலங்களில் பிராணவாயு அல்லது சுவாசிக்கும் காற்றையும் விலை கொடுத்து வாங்கக்கூடிய அவலநிலைக்கு நம்முடைய சந்ததிகள் தள்ளப்படக்கூடாது என்றால் நாம் அனைவரும் இயற்கை வளங்களை போற்றி காத்தல் வேண்டும். இயற்கை வளங்கள் காப்போம், இன்பமாய் வாழ்வோம். நன்றி, வணக்கம்.